ஹாய் ஹலோடா பெரி. ஸோ இன்றைக்கி நம்ம டேக்குக்கூட மை சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதோட முடிச்சிருந்தேன்னா, அலெக்ஸ் டேக்கிட்ட செம்மையாக அடி வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் இம்போஷன் வேறு கொடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ அதோட முடிச்சிருப்பேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே அலெக்ஸ் உள்ள வரான். ஜிமினும் ஜேகேவும் நல்லா சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. இவனுக்கு அலெக்ஸு கோவமாக வருது. ஏய், இப்போ எதுக்கு சும்மா என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? பின்னடா மச்சான், ஒழுங்காக எங்கள் கூட நின்று இருக்கலாம்ல. நாங்களாவது 15 தான், நீ 50. அதான் அது மட்டும் இல்லை, பாவம் அடி வாங்குச்சு புள்ள. ஆமாம், அடி வாங்கினல, என்ன ஆச்சு? கண்ணு ரொம்ப வலிக்குதோ? அட போடா, நீ வேற எப்படி அடிச்சிட்டான்டா. எனக்கு வலி அடுக்குது, எனக்கு அப்படியே ஜிப்புன்னு ஆயிடுச்சு தெரியுமா. கண்ணத்தில் அடிக்கக்கூடாது, அடிச்சா செத்துருவாங்க. எப்படி அடிச்சிட்டான் பேர். ஆனால் நீ ஒன்றும் சாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். எவ்வளோ நல்லா ஆசை பற்றி அவனுக்கு. என்னண்ணா, நீ தானே சொன்ன, வாய மூடுறான். நானே வேறு அடி வாங்கின சோகத்தில் இருக்கேன். யாருடா எனக்கு ஃபோன் பண்ணி? ஐயோ, யார் அது முதல்ல பாரு. அலெக்ஸும் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அப்போ ஜிமின்னா பார்த்து இப்போ நீ அட்டன் பண்ணும்போது கரெக்டாக அவர் உள்ளே வந்துட போகிறார். வாய் மூடுறான். இவன் வேற ஒருத்தன். யார் இது? டே, இது அன்னோன் நம்பர்ரா. யார் என்னன்னே தெரியல. ஸோ ஃபோன் பண்ணி கேளு, யார் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். ஸோ அலெக்ஸ் அவன் கால் பண்ணுறான். காலும் கனெக்ட் ஆகுது. ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க. ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அலெக்ஸும் கேட்குறான் யார் என்னன்ட்டு. பார்த்தா பேங்க்லேருந்து லோன் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அலெக்ஸுக்கு கோவமாக வருது. அப்போ ஜிமினும் ஜிகேவும் தான் யாருன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ அலெக்ஸ் சொல்கிறான், இந்த பேங்க்லேருந்து லோன் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் அவங்களை எப்படி திட்டுறேன் பார். அப்போ ஜேகே தான், இப்போ நீ திட்டினா மட்டும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க தெரியாமல் அவங்களோட வேலையை தானே பண்ணுறாங்க. இதுக்கு எதுக்கு திட்டுற? விடு. டேய், உனக்கு என்னடா தெரியும்? அடி வாங்கினது நான்டா. எப்படி தினமும் அழிச்சிட்டான். என் கண்ணும் எனக்கு வலிக்குதுடா. ஒன்றும் வச்ச அடியில் பல்லு வேறு வலிக்குது. பல்லுகளே ஆடுதானான்னு வர தெரில. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். ஃபோனை சைலண்டில் போடாமல் இருந்தது யார் தப்பு? நீ தானே. நான் அப்பயே சொன்னேன்ல பிரேக்கில் போடுறான்னு. போட முடியாது, நீ தானே என்னென்னமோ பேசிகிட்டு இருந்த. அதுக்கு நான் பண்ண முடியும்? உண்மையில தான் தப்பு, அவங்களெல்லாம் எதுவும் குத்த சொல்லாத. ஏகேவும் சொல்கிறான், அலெக்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, நான் அவங்களை திட்டியே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான். அப்போ ஜிமின் தான், நீ திட்டுனா திட்டு. அவங்க அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்காரர்கிட்ட போட்டு காமிச்சாங்கன்னு வை சார், உங்களை கூண்டோடு தூக்கின்னு அப்படியே உங்களை அழுக்கா திரும்பி கூண்டுக்குள்ளே விட்டுருவாங்க. சரியா? போறியா? உங்கள் அப்பா வேற உன் மேலே செம்ம மரியாதை வச்சுருக்காரு. வாராசா போராசான்றாரு. நீ மட்டும் போயிட்டு வந்த செம்ம, ஐ மீன் உனக்கு வீட்டில் மரியாதையே வேறு மாதிரி இருக்கும். டேய், வாய் மூடுங்கண்ணா. அப்போ ஜேகே இவ்வளோ நேரம் பேசினா உங்கள் ஃபோனை எப்போ கட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆளை பாரு. என்னால் முடியாதுடா. 50 தாட்டியா எவன் நான் எழுதிட்டு வர்றது? என் கை உடஞ்சிரும். உடையிட்டோம். டேய் ஜேகே, எங்களுக்கு தானே போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நானாவது கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணல. மச்சான் ஹெல்ப் பண்ண அவனையும் நிற்க வச்சுட்டான். என்ன பண்ண சொல்கிறேன்? எழுதிட்டு வர வேண்டியதான். தலையெழுத்து நாளைக்கு வர கிளாஸ்குள்ளே வரணும்ல. போ, வேறு வழி இல்லை, எழுதி தான் ஆகணும். நான் என் தங்கச்சிக்கிட்ட குத்தி எழுத சொல்லிப்பேன். என்னது? என் தங்கச்சிக்கிட்ட குத்தி எழுத சொல்லிப்பேன். ஆஹா, நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கிட்ட குத்தி எழுத சொல்வீங்களோ? சார் அவர் என்ன சொன்னார்? ஹேண்ட் ரைட்டிங் பார்ப்பேன். அப்படி மட்டும் எதுனா இல்லை மிஸ்டேக்காக இருந்தால் எதுனா இருந்ததுன்னா அப்படி கிழிச்சு போட்டுருவேன். அதுக்கு மேலே அவன் இம்போஷன் கொடுப்பான் உனக்கு. என்ன சொல்கிற? டேய் ஜெமின், எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லிட்டு இருந்தா நான் என்னடா பண்ணுறது? அப்படின்னா மூட்டு ஒழுங்காக நீயே எழுது, புரியுதா? ஜிமினும் ஜேகேவும் அலெக்ஸை கிண்டல் பண்ணி நல்லா சிரிச்சிட்ருக்காங்க. ஜேகேக்கு ஒரு பக்கம் மைண்டில் அது அவனாக இருக்குமோன்னு தோணிகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜேகேக்கு அவன் மார்க் நினச்சாலும் பயமாக இருக்குது. ஏன்னா அவன் கம்மியாக தானே, ஆவரேஜாக படிக்கிற பையன் தானே. ஸோ அவனுக்கு அது வேறு தோணிகிட்டே இருக்குது. இதை இவனாக அந்த இது கண்டுபிடிச்ச இது இப்படி பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுவும் வேறு தோணிகிட்டே இருக்குது. ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சேடாகவும் இருக்க தோணுது. அவனுக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல. ஜிமின் ஜேகே கிட்ட, ஜேகே நானும் பார்த்துட்ருக்கேன்னா உனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கா? அது ஒன்றும் இல்லை, மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. என்ன யோசிச்சுட்ருக்க நீ? அப்பத்துலேருந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்க நீ. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு மாதிரி இருக்குடா. பார்த்துக்கலாம், விட. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைன்றலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. பார்த்தியா? டேய், ஒன்றுமே இல்லைடா. எதனா நான் சொல்ல மாட்டேன். நான் ஒன்றும் இல்லை, சத்தியமாக ஒன்றுமே இல்லை. சரி. டைம் இப்படி தான் நல்லாவே போகுது. ஸோ ஈவினிங் டைம் ஜேகேவும் காலேஜில் விட்டு வெளியே வரான். அவன் வரும்போது இதே தான் யோசிச்சுட்டே வரான். இப்போ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா? இல்லையே, நான் எப்போயுமே பண்ண மாட்டேனே. இப்போது நான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டைமில் எதுக்கு கால் பண்ணேன்? அதுக்கும் என்னை திட்டுவானே அவன். இப்போ என்ன பண்ணுறது? ஜேகே இதை பற்றி யோசிக்காது. அப்பா கேட்டுடலாமா? அவன் எங்கே வேலை அவன் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன் தான். எனக்கு வர ஆத்துறதுக்கு. சரி, ஓகே ஜேகே, கூல் டவுன். இவ்வளோ டென்ஷன் ஆகாத. வீட்டுக்கு போய் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜேகே, வீட்டுக்கு போகலாம்.
ஜேகேவும் வீட்டுக்கு போகிறான். ஸோ கொஞ்ச நேரம் போய் நல்லா படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நல்லா டிவி பார்த்துட்ருக்கான் சோஃபாவில் உட்காந்து. இந்த மாதிரி இம்போஷன் கொடுத்ததுன்றதே அவன் மறந்துட்டான், டோட்டலாக மறந்துட்டான். அவன் டிவி பார்க்கல ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு. ஜேகே நல்லா டிவி பார்த்துட்ருக்கான் உட்காந்துட்டு. ஜேகே பயந்துட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே டே தான் நிற்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டே, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் வந்து எவ்வளோ நேரம் கத்திகிட்ருக்கேன், என்ன பார்த்துட்ருக்க நீ? அது 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 வந்து டிவி பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியான்னு கேட்டேன். அது அது முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. அது ஏன் பெண்டிங் போட்டு வந்தேன்? இல்லை, அது 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 வந்து என்ன வந்து போய் இழுத்துட்ருக்க, ஏன் அது பெண்டிங் போட்டு வந்தேன்? அது அது வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது, டிஸ்டர்பாகவும் இருந்தேன்னா சொன்னேன். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண தான் டிவி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. உண்மையிலே காலேஜ் முடிச்சுட்டு வந்து படிச்சியா ஜேகே? படித்தேன்ட்டே. சரி இரு. ஆண்டி ஆண்டி சொல்லுங்கள் சார். ஜேகே காலேஜ் முடிச்சுட்டு வந்து படித்தானா இல்லையா? அது அது வந்து அவனை பார்க்காதீங்க, என்னை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் மேலே போயிட்டு ஒரு ½ அன் ஹவரில் அதுக்கு மேலே அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து டிவி பார்க்க ஆரம்பித்தார். அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை, பட் படிக்கிற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. அப்படியா? உண்மையா? அப்படி தான் கேட்டுச்சு. சரி. என்னால் வேறு ஆண்டி காப்பாற்றிட்டாங்க, இல்லைன்னா இவன்கிட்ட மாட்டியிருந்தா நாங்கள் காலி. ஜேகே ஜேகே என்ன என்னதான் நீ யோசிச்சுட்டு இருப்ப? அது அது ஒன்றும் இல்லை. நீ நல்லா சத்தமாக தான் கூப்பிடுறேன்டா, ஏன்டா இப்போ தானே இப்படி பண்ணிகிட்ருக்க? ஐயோ, முதல் தாட்டி பொறுமையாக கூப்பிட்றான், ரெண்டாவது தாட்டி சத்தமாக கூப்பிட்றான். நீங்கள் கூப்பிட்றதும் கேட்க மாட்டேங்குது, கூப்பிட்டவும் சத்தமாக கூப்பிட்றான். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. நீ படித்தல? ஆமாம். சரி, ஓகே, மேலே வா. மேலே வாண்ணே. என்ன தான் நடக்குது உனக்கு? என்னாச்சு உனக்கு? எது சொன்னாலும் ஆஹான்ற. அது அது ஒன்றும் இல்லை. மேலே வா. சரி, ஓகே. ஏகே அந்த மேட் ஆண்டிக்கிட்ட போய்ட்டு, தேங்க்ஸ் ஆண்டி, நல்ல வேலை காப்பாற்றி விட்டீங்க. இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல, போ, கூப்பிட்டாருப்பா, சீக்கிரம் போ. போகிறேன். எல்லாம் அதுக்கும் வர கற்றுவான் என்ன. போகிறேன். ஜேகே மேலே போகிறான். ரூம் டோருக்கு வெளியே நின்றுட்டு, ஒரு வேலை இவன் தான் அவனாக இருக்குமோ, என்ன பண்ணுறது? ஐயோ, நான் போர்ஷன் வர எழுதவே இல்லையே, போச்சு. இப்போ நான் என்னன்னு சொல்லுவேன்? எதெல்லாம் படித்து வச்சிருந்தா கூட ஞாபகம் இருக்கும், நான் எதுவுமே படிக்கலையே. இப்போ எதனா கொஷின் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ இவன் தான் அவனா இல்லை அவன் தான் இவனா இப்போ என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஐயோ, என்ன சொல்கிறது, என் தலையே சுற்றுது. அப்போது ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை எப்போ கூப்பிட்டேன்? வர வேண்டியதானே உள்ள? அது 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 வந்து ஆண்டி காஃபி போட்ட டீ போட்டான்னு கேட்டாங்க. அது அவங்கக்கிட்ட இது போடுங்கன்னு சொல்லிட்டு வரேன். அது சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? அது 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 அதை விடு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு பின்னாடியே வாழ்ந்தானே சொன்னேன், மேலே வாழ்ந்தானே சொன்னேன், ஏன் வரல? அதான் சொன்னேனே, நான் உனக்கு பண்ண சொன்னா? அது அது வந்து உள்ள போ. உள்ளே போ. அது வரேன். ஐயோ, என் நிலமை எப்படி ஆகணும்? போச்சு, செத்தான் இன்னைக்கு. ஜேகே ஒரு கன்ஃபியூஷனோடய ஒரு பேக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். நான் அவனை கேட்டுட்டேன் அவன்கிட்ட, நீங்கள் தான் என் ப்ரொஃபஸரான்ட்டு. இல்லைன்னா அதுக்கும் திட்டுவானோ, தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்பானோ. ஐயோ, சைக்கோ வந்தால் பரவாயில்ல, சரியா? இவனுக்கு திட்டுறதுக்கும் நான் என்னடா பண்ணுவேன்? அழகாக இருந்தது, கடவுள் வரைக்கும் கொடுக்கல. இது சரியான சிறு மூஞ்சி. எங்கள் அப்பா பார்த்து தான் பார்த்தானே. இவனுக்கு ஐயோ, நான் என்னத்தை சொல்லுவேன்? புலம்பு வைக்கிறாங்களே என்ன கேட்டா, என்ன படிக்கிறதுன்ட்டு. அதே என்கிட்ட கேட்குறேன்னு கேட்டா, ஐயோ என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, தலையே சுற்றுது. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? புக் எடு. அந்த எடுக்கிறேன். எந்த சப்ஜெக்ட் புக் எடுக்கிறது? எவன் எடுக்கிறது? நான் வேறு தான் எடுக்கட்டா? என்னத்தை எடுக்கிறது? எடுன்னு சொன்னேன். அந்த எடுக்கிறேன். ஜேகே போய் இவங்கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா. ஜேகேவன் புக்கு எடுத்துகிட்டு டேக்கிட்ட எடுத்து தரான். நிமிந்து பார்க்குறான். என்ன, நீங்கள் தானே புக்கு எடுக்க சொன்னேன், எடுத்து பாடி, என்கிட்ட எடுத்து வந்து தரா? ஓகே என்ன கொஷின் கேட்கணுமா? இல்லை இது படிக்கிறேன். அப்பா, நல்ல வேலை கொஷின் கேட்பணும் பயந்துட்டேன். இது ஜேகேவும் நல்லா உட்காந்து படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு பயமாக இருக்குது. அவன் எப்படி படிப்பான்? அவனுக்கு இந்த கன்ஃபியூஷன் வேறு. இது கிளியர் ஆனால் கூட ஏதோ கொஞ்சமாவது படிக்கலாம்.
இதுவும் கிளியர் ஆகல. அவனுக்கு பயம்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பயத்தோட ஜேகே சும்மா போட்டி போட்டி பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நோட் புக் க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். ஜேகே பார்த்து, ஜேகே இங்கே வாயேன். என்ன? புக் எடுத்துகிட்டு வா. புக் எது கேட்குறான்? கொஷின் கேட்பானோ? பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவனும் புக் எடுத்துகிட்டு வந்து டேக்கிட்ட கொடுக்குறான். ஓகே ஆன்சர் பண்ணு. ஆன்சர் பண்ணு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? இவ்வளோ நேரம் நான் சும்மா வேடிக்கை தானே பார்த்தேன். நான் பண்ணேன்னு கேட்டேன். அது 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 வந்து அது என்ன வந்து போயின்னுட்டு இருக்க? ஆன்சர் பண்ணு. கொஷின் கேட்குறேன். படிச்சல? இல்லைன்னு சொன்ன அடிப்பானோ. காலையிலே அலெக்ஸ் நல்லா வாங்கினான். இப்போ நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் கண்ணத்தை வச்சு கை எடுத்து கண்ணத்தில் வச்சுன்னு இருக்கான். போட்டு என்னடா பண்ணுற? எதுக்கிட்ட கை எடுத்து கண்ணத்தில் வச்சுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை. கொஷின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணு. நான் படிக்கல. என்னது? நான் படிக்கலன்னு சொன்னேன். படிக்கலையா? அப்போ இல்லை என்ன பண்ணிகிட்டு இருந்தா? நான் சும்மா வேடிக்கை தானே பார்த்தேன். நான் பண்ணேன்னு கேட்டேன். அது வந்து எனக்கு தெரியல, நான் படிக்கல. ப்ளீஸ். மற்ற வேலை முடிச்சிட்டியா? புரியல. எழுதுகிற வேலை மற்ற எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நல்லா வேகமாக தலையை ஆட்டுறான். சரி ஓகே போ. போய் நீ எழுதுனது எடுத்துன்னு வா. என்ன எழுதுனது? இம்போஷன் கொடுத்தேன்ல, அப்போ எடுத்துகிட்டு வா போ. இம்போஷன் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் கிளாஸ் வந்தேனே. நீங்கள் போந்தீங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணாத. இப்போ எடுத்துகிட்டு வா போ. போய் இம்போஷன் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வா. நான் ஓவர் ஆக்டிங் பண்ணல. வந்தது நீங்கள் தானா? ஆமாம் நான் தான் வந்தேன். இப்போ எடுத்துகிட்டு வா போ. போன்னு சொன்னேன். சரி போகிறோம். எழுதுனா தானடா அங்கே இருக்கும். நாங்கள் எழுதவே இல்லையே. எங்கே அங்கே இருக்கும்? ஐயோ வந்தது இவன் தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போது நான் எழுதக்கூட இல்லை. என்னத்தை தூக்கி நான் காட்டுவேன்? ஐயோ நோட்டு இல்லை, அதனால எழுதலாம் இல்லைம்மா. பார்த்துட்டுவானோ பிடிஎஃப் வேறு இருக்கு, அதை பார்த்து எழுத வேண்டியதானே கேட்டேன். என்ன சொல்கிறது? மாட்டிக்கணே வசமா. எதுக்குடா கடவுளையே என்னையே எப்படி சோதிக்கிறீங்க இன்னைக்கு? ஜேகே எவ்வளோ நான் கூப்பிட்டுக்கிறேன். என்ன நீ அங்கே பேசிகிட்டு இருக்க தனியாக? யார் கூட பேசிகிட்டு இருக்க? யார் கூட இல்லையே. அப்போவா சீக்கிரம் நோட் எடுத்துட்டு வா. ஏதோ வரேன். ஐயோ நர்சரி குழந்தை ஹோம்ஒர்க் கேட்குற மாதிரியே கேட்குறானே. என்ன பண்ணுவேன்? வர வழியில் போய் சொல்லி தான் ஆகணும். சொல்லிட்டான். என்ன பண்ணுறது? ஐயோ எனக்கு இப்போன்னு பார்த்து ஒரு போய் கூட தோண மாட்டேங்குது. எதனால் எழுதலன்னு கேட்டான். ஐயோ பக்கா ஸ்கூல் பையன் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ நிலமா போய் அப்படி அவனை எதிர்பார்க்கவே இல்லை. ஜேகே நான் கொஞ்சம் எழுதலையா? எழுதுனேன்னா எழுதுனேன், பட் இன்கம்ப்ளீட்டாக பாதி இருக்குது. சரி வரைக்கும் எழுதுனேன். 3 வரைக்கும் 3 தானே எழுதலை. பரவாயில்ல கூட. இல்லை 3 தான் எழுதியிருக்கேன். 3 தான் எழுதியிருக்கியா? எழுதுனேன்னு சொன்னால் வெறும் 3 தான் எழுதிருந்தியா நீ? அது எல்லாம் பெருசாக இருக்கா? அதனால கை வலிச்சு கொஞ்சம் விட்டு எழுதலான்ட்டு. நாளைக்குள்ளே நீ சப்மிட் பண்ணலன்னு வை முடிச்சுட்டு. அவ்வளோதான். நீ நாளைக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணுறேன். எங்கே போகிற? நோட்டு கொடு. நீங்கள் தான் நாளைக்கு நோட்டை கொடு, நான் செக் பண்ணணும். நாளைக்கு செக் பண்ணிக்கோங்களேன். நோட்டை கொடு. இருந்தாங்க விட மாட்டான் போலையே. சேர்த்தா உன் நோட்டை வாங்கி செக் பண்ணுறான். எங்கே எழுதுனா? என்னடா இது? எங்கே எழுதுன நீ? அது வந்து எழுதுனா தானே அங்கே இருக்கும். நான் தான் எழுதவே இல்லையே. எங்கே எழுதுனேன்னு கேட்டேன். அது வந்து எழுதுனா தானே அங்கே இருக்கும். ஜேகே அது வந்து ஏன் எழுதலை? அது வந்து இந்த வந்த தவிர வேறு எதுவுமே நீ பேசவும் மாட்டிக்கிற. ஜேகே எவ்வளோ நேரம்? ஜேகே என்னது? கனவுல இருந்தேண்ணே. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஜேகே இவன் வேறு அலாரம் மாதிரி அடிச்சுட்டே இருக்கானே. என்னங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நோட்டு தானே எடுத்துன்னு சொன்னேன். என்ன அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க நீ? எடுத்துகிட்டு வரேன். என்கிட்ட போய் சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டான். உண்மையை சொல்லி அடி வாங்கிடலாமா? வேறு வழியே இல்லை. ஆனால் இவன் அலெக்ஸ் எடுத்ததுலேருந்து எனக்கு பயமா இருக்கேன். அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி ஜேகே கணத்தில் கை வச்சிட்ருக்கான். எங்கே அடிச்சாலும் பார்த்துக்கலாம். வேறு வழியே இல்லை. நம்ம தலையெழுத்து இவங்கிட்ட தான் இருக்குது. என்ன அங்கே முணுமுணுத்துனுங்கிற? வாடா சீக்கிரம். வரேன். அது வந்து என்ன எங்கே ஹோம்ஒர்க்? அது வந்து நான் அசைன்மெண்ட் நீ கொடுத்த பனிஷ்மெண்ட் அதை நான் பண்ணல.
அதை எழுதலை, என்னை மன்னிச்சிடு. போர்ஷன் எழுதலை, ரொம்ப டயர்டாக இருந்துன்ட்டு வந்தோடனே தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு. பரவாயில்ல ஜேகே, போய் சொல்லுவேன்னு நினச்சேன், உண்மையாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு நோட்டு அவன் ஃபைல் எடுத்து அப்படியே கீழே போடுறான், ஜேகேயோட கால் கீழே. ஏய் என்னது இது, பாரு எடுத்து பாரு. என்ன இதுடா, டிவோர்ஸ் நோட்டீஸா? சந்தோஷமாக எடுத்துப்பேனே நான், பாருன்னு எடுக்கிறேன். என்னதுன்னு தெரியல, எனக்கு பக்கன்னு இருக்குது. டெய்லியும் அட்வென்ச்சர்ஸ் ரோலர் கோஸ்டரில் போயிட்டு வரும்போது தான் லைஃப் போயிட்டு வருது. ஜேகேவும் அதை எடுத்து பார்க்குறான், ஜேகேவோட மார்க்ஸ் தான் அதெல்லாம், அதுதான் அவன் பார்க்குறான். இது எதுக்கு என்கிட்ட கட்டுறான்? நான் உன்னை எவ்வளோ நல்லா படிக்கிற பையன் நினச்சிச்சிக்கே, ஆனால் எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுத்து வச்சுருக்க. என்னது இதெல்லாம்? அவன்கிட்ட சொன்னடா நான் படிக்கிற பையன்ட்டு, நீயா ஒன்று நினச்சிட்டு நீயா ஒன்று இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு நான் காரணம்னா நான் எப்படா இதுக்கு காரணமாவேன் சொல்லு. அது உங்கள் அப்பா என்ன சொன்னான்? என் பிள்ளை படிப்பான், அப்படியே கோல்டு மெடல் அது இதுன்னு என்னென்னமோ விட்டான். நான் டிகிரி கூட வாங்கி முடிக்கலடா. அவன் சொன்னான்றதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிற பார்த்தியா, அவன் சொல்கிறான்றதெல்லாம் நம்புகிற பார்த்தியா, அதுதான் நான் தாங்க முடியல. ஓய் என்னாச்சு? நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், யார் கூட பேசுகிற மாதிரி தனியாக எங்கேயோ பார்த்துட்ருக்கேன். என்ன தான் நடக்குது சொல்லு சாரின்ட்டு. அது அதானே சொல்ல வந்தேன். இப்போது எதுக்கு எடுத்தாலும் சாரி, இந்த சாரியை ஒன்று கற்று வச்சுக்கிட்டு சாரி 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 எப்போ பார்த்தாலும் அது மட்டும் தான் சொல்கிறேன். இந்த சாரி அந்த தப்பு பண்ணாமல் அதில் இருக்க முடியாதா? எதனா ஒரு தப்பு பண்ணிவிட்டு சாரி. என்னடா சொல்கிறது இப்போ உங்ககிட்ட? ஜேகே உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். புரியுதுல்ல சொல்லு. என்னடா நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், ஏன் மார்க்ஸ் கம்மியாகுது, எதுக்கு இதில் கம்மியாகுது? படிக்கிற பையன் தான் நினச்சேன், ஏன் படிக்க மாட்டேங்கிற? அப்போ புக்கு திறந்து வச்சுட்டு நீ என்னத்தை தான் பண்ணிகிட்ருக்க? எல்லாத்துலேயும் கம்மி மார்க்ஸ், 1-2 சப்ஜெக்டில் மட்டும்தான் அதான் எடுத்துருக்க. என்ன கிழிச்சிருக்க? அதில் மட்டும்தான் எடுத்திருக்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, கிளாஸ் நடத்தும் போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன டிஸ்கஷன்? யார் அவங்க 2 பேரும் இருந்தாங்களே, யார் அது அவங்க 2 பேர்? ஃப்ரெண்ட்ஸு தான் விளங்காதது. ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்று, அவனுங்க தான் கம்மியாச்சா? சே அப்படிலாம் இல்லை. அப்போ நீ படிக்க மாட்டேன்? அப்படியும் இல்லை. அப்புறம் ஏன் கம்மியாச்சு? படித்ததானடா ஏறத்துக்கு, நான் தான் படிக்கவே இல்லையே. ஐயோ நோண்டி கொஷின் கேட்டுட்ருக்கானே சொல்லு. அது ஜேகே எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கான்ட்டு ஜேகே செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீ தூங்கி பாரேன், காலையில் மட்டும் நீ ஏஞ்சிக்காமல் தூங்கி பாரேன், அவ்வளோதான் உனக்கு. காலையில் ஏஞ்சி சீக்கிரமாக எனக்கு முன்னாடி நீ காலேஜில் இருக்க. அது என்ன? எப்போ பார்த்தாலும் எதாவது சொன்னால் ஒழுங்கு முறையாக எனக்கு முன்னாடி நீ காலேஜில் இருக்க. நான் கொடுத்த வேலையை முடிக்கிற, நீ மட்டும் முடிக்காமல் வந்த 100 டைம்ஸ்க்கு மேலே கொடுத்துருவேன். ஒழுங்கு முறையாக போய் வேலையை பிறப்போ, எழுதுகிற வேலையை பிறப்போ. சரி போகிறேன், அதே மாதிரி படிச்சுட்டு வரணும். சரி, எல்லா வேலையும் தள்ள கட்டிடுவான் போலே. நல்ல வேலை மேடு அண்டிக்கிறாங்க, எல்லாம் சமைக்கிற வேலையும் பாரு, அந்த வேலையும் பாருன்னுவா போல். நல்ல மூடில் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவ்வளோ திட்டல டோஸ், எனக்கு லைட்டாக தான் வந்துச்சு. இருக்கனே நான் போன நூடுல்ஸ் மாதிரி தான் வந்திருக்கேன். இதில் இவன் வேறு என்ன சாவடிக்கிறானே. எழுத வேணாம், என் மச்சானுங்க வேணாம் அப்படி சொல்லி தான் பார்த்தேன். அந்த ஜிமின் வந்துடுச்சு. இந்த அலெக்ஸ் நாயும் படிச்சுட்டு வந்துட்டான். வேணாம் இவனுங்களை நம்ம உருப்படவே மாட்டோம், எழுதி தொலையும். இல்லைன்னா இவன் வேறு 100 டைம்ஸ் கொடுத்துட்டானா எவன் எழுதுறது? இன்றைக்கும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டுருக்கான், பட் படிக்கலை. ஃபுல்லாக எழுதுறது மட்டுமே ஃபுல்லாக எழுதி முடித்தான். இன்றைக்கும் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கியிருப்பான் டேபிள் மேலே படுத்து. யாரா இது அலாரம் வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இப்போ ஜேகேக்கு டேஸ்ட் சொன்னது ஞாபகம் வருது. நீ மட்டும் காலையில் எனக்கு முன்னாடி அங்கே இல்லை, 100 டைம்ஸ் ஆகிடும் போர்ஷன். ஐயோ என் வேறு சொல்லி தொலைச்சிட்டானே. இப்போ நான் கிளம்பி போகணுமா? எல்லாத்தையும் எடுத்து வை. ஜேகே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு தான் கீழே போகிறான். ஊரில் அவன் எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கான். என் கேரகும் போயும் ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ண போயிடுச்சு. சை, இதுக்கு தேவையாடா உனக்கு ஜேகே? இது தொலை எழுத்து. என் ஆண்டவா, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? சிச்சதா தப்பு, என்னங்க குறை வச்சேன்?
ஏங்க என் தலையெழுத்த மட்டும் போய் இவனை போய் புருஷனா போட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வேறு எவனுமே நல்லவனா கிடைக்கலையா? நல்லவனா இல்லாட்டி போகிறான், இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. குடிகாரனா இல்லை எப்படி எப்படி கடந்தாலும் பரவாயில்ல, நான் மாற்ற மாட்டேன், அது வேறு விஷயம். அப்படி மாற்றிருந்தா கூட இது பிரச்சனை இல்லை. இவனை ப்ரொஃபஸராக போட்டு இது என் காலேஜில் நிம்மதியாக இருந்தேன், உங்களுக்கு பொறுக்கலையா? தூக்கின்னு வந்து போட்டிங்களே. ஐயோ! வந்த நாளே வச்சு செஞ்சிட்டான். இதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போகிறான்னு வேறு எனக்கு சுத்தமாக புரியலை. ஐயோ! புலம்பு விட்றீங்களே 4 நாளுக்கு. எனக்கு தலை வெடிக்குது, மண்டை சூடாயிடும், அது மட்டும்தான், அவ்வளோதான். ஏயா நீங்கள் வேறு, நானே ஏதோ அவர்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கேன், கரெக்டாக எதனா வந்து சவுண்ட் அடிச்சுன்னுக்குறானுங்க. ஐயோ! உங்ககிட்ட புலம்ப கூட முடியல என்னால். அவன்கிட்ட தான் நான் புலம்புறது. நான் போகிறேன், போயிட்டு வரேன். கேட்கவும் புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவனுக்கு முன்னாடி இருக்கணுமா? இவனே ஏற்கனவே ஸ்கூலுக்கு அதான் காலேஜ் கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி போய் உள்ளே உட்காந்துட்ருப்பான். அங்கே இருக்கிற ஆண்டிங்க தான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. இவனுக்கும் முன்னாடி போனோன்னா நான் அங்கேயே பட்டு தூங்கினா மட்டும்தான் முடியும். ஐயோ! நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சாரிடா பெரிய, இந்த காக்கா ரொம்ப தொல்லை பண்ணுது என்ன. இன்றைக்கும் கிளம்பி காலேஜ் போகிறான். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. காலேஜ் கட்ட தான் வந்திருக்குமா? நம்ம காலேஜ் தான், நம்ம படிக்கிற காலேஜ் தானே, வேறு எந்த காலேஜ் மாதிரி வந்திருக்குமோ? இல்லையே, இந்த மூஞ்சிங்கெலாம் ஒரே மூஞ்சிங்க தானே. என்னடா நடக்குதுங்க? நான் லேட்டாக வந்துட்டேனோ? இல்லை, 7 மணி தானடா ஆகுது. என்ன இது, எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க. பைக்கை பார்க் பண்ணிட்டு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. ஒன்றும் புரியலையே. ஜேகே அவன் பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு அவனும் கிளாஸ் ரூம் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அதுக்கு மேலே நடாங்க எல்லோரும் வந்திருக்கீங்க. நான் கரெக்டாக தானே வந்திருக்கேன், 7 மணிக்கு தானே வந்தேன். 7 மணியா? இப்போ கரெக்டாக 7:30 ஆகுது. என்னடா இது, இவ்வளோ பேர் வந்திருக்கானுங்க. சரி இப்போ உட்காரும். கேம் போய் அவனோட பெஞ்சில் உட்காரான். பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க 2 பேரும், அவனுக்கு இடம் விட்டு உட்காருங்க. டேய் நான் தாண்டா. நானா? வாய்ஸ் எங்கேயே கேட்டிருக்கேனே. யார் இது? ஜிம்னா, என்னடா பண்ணுறீங்க? சார் எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தான் நானும் வந்தேன். என்னடா ஆச்சு? போடா, என்னால் முடியலன்னே ஏன் வந்தேன்? வரல, நான் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவான். அந்த ஆளுக்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு நான் எங்கேயா வந்து தொலைவேன். அது சரி, எத்தனை மணிக்கு வந்தேன்? எனக்கு முன்னாடி வந்திருக்க. 7 மணிக்கு வந்தேன். 7 மணிக்கா? 7 மணிக்கு எதுக்குற வந்த? எதுக்கு வந்தியா? அவன் தான் சொன்னான். ஏன் வேறு யார்? புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர் தான். அவன் எதுக்கு வர சொன்னான்? டெஸ்ட்டுன்னு சொன்னான். டெஸ்ட்டா? என்னடா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அவரை. கிளாஸ் குரூப்பில் அனுப்பிச்சிருந்து சாரி, குரூப்பில் அனுப்பிச்சிருந்தானே பார்க்கல, டெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி உட்காந்து படிங்கன்ட்டு. இப்போ பார்க்கலையே, டெஸ்ட்டு வேறு சொல்லியிருக்கான், நான் வேறு படிக்கவே இல்லையே. காலேஜ் குரூப்பில் அமிச்சா நாங்கள் படிச்சணுமா? நான் படிக்கவே இல்லைடா, என்னடா பண்ணுறது? சாவ் மாட்டிங்கன்னு சாவ் வாங்கிட்ட. இப்படிலாம் சொன்னேன் எப்பட்றா? என் ஃபேஸில் எவ்வளோ டயர்ட் தெரியுமா? அவன் கொடுத்த இம்போஷனை முடிச்சு, அவன் கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் அவன் கொடுத்த அந்த வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே இப்படி நிற்கிறேன்னா என்ன? கிட்ட சொல்லி ஒன்றும் பத்தில் எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். அவன் தானே கொஞ்சம் எழுப்பி விடுனா? சரி. இம்போஷன் முடிச்சிட்டியா நீ? முடிச்சிட்டேன். ஏன் நீ முடிக்கலண்ணா? முடிச்சிட்டேன். அது சரி, நீயும் நானும் வந்துட்டோம். இந்த அலெக்ஸ் எங்கே ஆளை காணோம்? மச்சான் இங்கே இருக்கேன்டா. எங்கேருந்து இந்த குரல் கேட்குது? எங்கடா? இங்கேருந்து வாய்ஸ் கேட்குது. பின்னாடி பெஞ்சில் தான் உட்காந்துருக்கேன் பார். டேய் நீ என்னடா பண்ணுறீங்க? நான் பண்ணுவேன், சும்மா உட்காந்து பார்த்துன்னு வேடிக்கை. மச்சான் நாங்கள் இதில் பற்றியா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னுக்குறான். அடா நீ வேற ஏன்டா வேடிக்கை பார்க்குற சாக்கில் தூங்கிட்டு இருக்கேன்டா. என்னால் சுத்தமாக முடியல தெரியுமா? 50 தாட்டி எவன்டா எவனா அவனா எனக்கு வருது, என்னால் சொல்ல முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி என்ன ஒரே டயர்டாக இருக்க போல. தூங்கினே இல்லையா? எங்கே தூங்குறது? நான் வீட்டுக்கு போனால் தானே தூங்கத்துக்கும். அப்போ நீ வீட்டுக்கு போகலையா? நான் போவே இல்லையே. ஏன்டா போக வேண்டியதானடா? அட போடா, நீலாம் கிளம்புனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி இங்கேயே உட்காந்து எழுதி முடியும்னா, அப்போ நீ இங்கேயே உட்காந்து எழுதியிருந்தேன் பாதி நேரம். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டு அங்கே போய் எழுதி அவன் கொடுத்த படிக்கணும்னு சொன்ன வேலையை வேறு முடித்து 10ஆம் வகுப்புக்கு எல்லாரும் சொன்னதையும் வேறு படித்து திரும்பி வர்றதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. அது சரி, நீ எத்தனை மணிக்கு வந்தேன்? நான் 6க்கெலாம் வந்தேன். 6க்கெல்லாமா? டேய் கேட்டு கூட ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்கடா. ஓப்பன் பண்ணவே இல்லை, வாட்ச்மேன் வெளில நின்றுந்தார், கெஞ்சி கூத்தாடி உள்ள வந்தேன். ஏன்டா? அவன் தான் சொன்னானே, மாவனே எனக்கு முன்னாடி நீ வரலடா, நீ காலியே நீ, அதனால தானே வந்தேன். ஏன்டா அதுக்கு ஒரு 7 மணிக்கே வந்திருக்கலாமேடா. வந்திருக்கலாம் தான், நான் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடும்ன்ட்டு கிளம்பி வந்தேன்டா.
தூக்கம் கண்ணை சொக்குதுறான். வந்தாடா கொஞ்சம் எழுப்பி விட்றா, நான் பத்துக்கிறேன்டா. சரி எழுப்பி விட்றேன், தூங்கு. பாரா, பழி வாங்கிடாதடா ப்ளீஸ்டா. அவன் 2 பேரும் எல்லாம் ஒன்று படிக்குதுங்க, நம்மளும் படிப்போம். ஜேகே ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே டேபிளில் என்டர் ஆகுறான். ஜேகே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் எழுப்பி விடுறான். அவங்க 2 பேருமே ஏஞ்சிக்கிறாங்க. கிளாஸில் இருக்க எல்லாருமே டேக் விஷ் பண்ணுறாங்க. டேவும் எல்லாருமே பார்க்குறான். எல்லாருமே வந்துட்டிங்களா? யாரும் வராமலாம் இல்லைல்ல? இப்போ எல்லாருமே வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. பட்டே கிளாஸோட ரெப் யார்? சார் நான் தான். குரூப்பில் மெசேஜ் போட்டல? போட்டுட்டேன் சார். ஓகே, அப்போ எல்லோரும் படிச்சுட்டு வந்துட்டிங்களா? கொஷின் கேட்கலாம்ல? வந்த உடனே வாடா கொஷின் கேட்பேன். எல்லாருமே முழிக்கிறாங்க. என்ன சொல்லுங்கள், கொஷின் கேட்கலாம்ல எல்லாரையும்? எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ யாருமே படிக்கல, அதனால தான் சைலண்ட்டாக இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை சார், எல்லாருமே படிச்சுட்டு. அப்போ ஜிமினும், ஏண்டா நீ படிச்சா நீ மட்டும் சொல்லுடா, ஏன்டா எங்கள் எல்லாரையும் கூத்து விட்ற? இப்போ என்ன பண்ணுறது? ஜிமின் ஜேகே கிட்ட, டே ஜேகே படிக்கலன்னு சொல்லி போயிடலாமாடா? படிக்கலன்னு மட்டும் சொன்னோம், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே 15 டைம்ஸ் கொடுத்தான், திருப்பி நம்மளுக்கு ஒரு 100 டைம்ஸ் கொடுத்துருவான். அவனை பற்றி தெரிஞ்சே சொல்கிற பற்றியா நீ? எழுதுறதோடு நிறுத்தினா பரவாயில்லடா. நேற்று ஒருத்தன் வாங்கினா நம்பர், அந்த மாதிரி வாங்கினா என்ன பண்ணுறது? கொஷின் கேட்கலாமா வேணாவா சொல்லுங்கள்? இப்போ எல்லாருமே கேட்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போட்டே ஜேகேயோட பெஞ்சு பார்த்து, நீங்கள் 3 பேரும் ஏஞ்சி ஃப்ரெண்டுக்கு வாங்க. நீங்கள் அப்படியே இருங்க, கொஞ்சம் ஏஞ்சி ஃப்ரெண்ட் வாங்க. நாங்கள் சார் உங்களை தான் சொல்கிறேன், ஏஞ்சி முன்னாடி வாங்க. ஜிமின் ஜேகே கிட்ட, ஏன்டா இப்போ ஒருத்தவங்க நம்மளும் முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்றான். முன்னாடி பெஞ்சா அலர்ச்சிடா, சும்மா முன்னாடி கூப்பிட்றான்டா. கூப்பிட்றது நிறுத்தினா பரவாயில்ல, கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறது? அப்போ அலெக்ஸ், மச்சான் கேட்டால் மட்டும் நிறுத்தினா பரவாயில்லடா, இம்போஷன் கொடுத்தா கூட தாங்க முடியலடா, இவன் அடிக்கிற அடி ஐயோம்மா தாங்க முடியல. ஜேகே அலெக்ஸ் கிட்ட, போதும் ஒரு தாட்டி அடி வாங்க, சும்மா அதே பேசாத, நீ வாங்கி பாரு உனக்கு தெரியும். அடிச்சதோட நிறுத்தினானா வீட்டில் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட வர வற்றி வச்சிட்டான்டா. என்னது? எங்கள் அம்மா கிட்ட வர சொல்லி தொலைச்சிட்டான். அது என்ன தோசை காண்டி எடுத்து பலார்னு அடிச்சது தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்? அவங்களும் போய் ஃப்ரெண்ட் பெஞ்சில் போய் உட்காடுறாங்க. சொட்டேவும் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறான். இல்லை கிளாஸில் இருக்க பாதி பேரில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுறாங்க நல்லாவே. ஜேகே ஜிமின் அலெக்ஸ் 3 பேருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்போ ஜேகே, மச்சான் நான் மட்டும் இப்போ ஆன்சர் பண்ணாமல் நின்னாடா ஆகும், ஒன்றும் நடக்காது. அவனுக்கு இம்போஷன் கொடுப்பான், அப்படி இல்லைனா பிரின்சிபல் கிட்ட தொத்தி விடுவான், அதுவும் இல்லைன்னா அவனை அடிப்பான், எதனா பண்ணுவான். எனக்கே ஏன்டா கேட்குறேன், எனக்கே இருக்கனே பீதி ஆகுது, வேறு எனக்கு கேட்டுங்க. உன போய் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்? என்ன ஏன் கேட்குறேன்? நான் கேட்கவா சொன்னேன்? டே ஜிமின், டே பயத்தில் வளர்றா நீ, வேற ஏன்டா அமைதியாக இருடா. டேவும் எல்லாருக்கிட்டே கேட்குறான், அவங்க 3 பேர்கிட்டே கேட்குறான். அவங்களும் எப்படி பயத்தில் ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நான் நினச்ச அளவுக்கு இல்லை, எல்லாருமே படிச்சுட்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் படிக்காதவங்கன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நேம் வாசிக்கிறவங்கெல்லாம் லைனாக ஏஞ்சி நில்லுங்க. நான் அவங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லித்தர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் இந்தளவுக்குலாம் தனியாலாம் சொல்லித்தர மாட்டேன். இவங்களுக்கு கொடுக்குறதா அவங்களுக்கும் கொடுப்பேன், அவங்களுக்கும் கொடுப்பேன். ஸோ அவங்களும் படிச்சுட்டா பிரச்சனை இல்லை, படிக்காமல் இருந்தால் நேற்று ஒருத்தன் வாங்கின மாதிரி எல்லோரும் வாங்க வேண்டியதான். அலெக்ஸ் ஜேகே கிட்ட, மச்சான் அந்த பேரில் கண்டிப்பாக நான் இருப்பேன். இவன் என்னடா கூப்பிட்டு வச்சு ஸ்கூல் மாதிரி சொல்லித்தரேன்றான். வாய் மட்டும் அமைதியாடுறா, பேசுகிறதா தெரிஞ்ச அவ்வளோதான். இப்படியே தான் ஜேகேக்கு அன்றைக்கான டேவும் போகுது. அன்றைக்கி மட்டும் இல்லை, அவனுக்கு டேஸஸே இப்படி தான் போகுது. காலேஜ் விட்டால் வீடை விட்டால் காலேஜ். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு அவன் வந்துட்டாலே போதும், டிவி போடக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பான். நைட்டு 10 மணிக்குள்ளே தூங்கிடணும், 9 மணி வரைக்கும் படிக்கணும். இவன் போடுற ரூல்ஸ் எல்லாம் ஜேகே தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ட்டே. ஒன் டே ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டே மச்சான் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் சரியா? என்னது? நான் சொல்கிறத மட்டும் முதல்ல கேளுங்க. இப்போது அலெக்ஸு வந்து போய் வாய முடுற குரங்கு, சரி சொல்லு, என்ன ஏற்றுக்கிறேன். அலெக்ஸ் நீ இப்போ ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிட்டேன். ஐயோ நான் சத்தியமாக பண்ண டே ப்ளீஸ் சொல்கிறது முடிக்கல. நீ ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் ஒன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், படிப்படின்னு சாவடிக்கிறான். நீ அவன்கிட்ட தப்பிக்கணும். எப்படி தப்பிப்பேன்? சிம்பிள்ரா மச்சான், டைவர்ஸ் கேட்பேன். டைவர்ஸ்லாம் தரமாட்டான், வேறு எதாவது சொல்லு. வேறு எதுனானா போடா அவங்ககிட்ட கேட்டப்ப. ஜிமின் நீ சொல்கிறா, அவங்ககிட்ட தப்பிக்கணும்னா எப்படி சொல்கிற? அவங்ககிட்ட தப்பிக்கணும் ஒரு 2-3 நாள் 1 மாதம் அது மாதிரி எங்கன்னா தனியாக உனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிற மாதிரி, அவன் தொல்லை இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன இது சொல்வேன், எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? அவன் தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா சிம்பிள், அம்மா வீட்டுக்கு போ. என்னது அம்மா வீட்டுக்கு போனேன்? சூப்பர் ஐடியா. அம்மா ஊரில் சரி, இப்போது அம்மா வீட்டுக்கு அம்மா இல்லை நீ வராத, நீ புருஷனோடு தான் வேணும் அப்படி இப்படின்னு சொன்னால் ஒன்றா இருக்காங்களா தனியாக இருக்காங்களா? புரியல. மாமியார் வீட்டில் இருக்காங்களா இல்லை தனியாக வீட்டில் இருக்காங்களா? தனியாக தான் இருப்பாங்க. அப்போ மாமியார் வீட்டுக்கு போக சொல்ல அவனை. மாமியார் வீட்டுக்கு ஒன்று அம்மா வீட்டுக்கு போ, இல்லை மாமியார் வீட்டுக்கு. அப்படி இல்லைனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ. ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் விடணும் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் விட மாட்டானே.
இப்போ என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் நான் சொல்லிட்டு போக சொல்கிறது, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியதான், அங்கே போய் தங்க வேண்டியதான். நல்ல ஐடியா தான், ஆனால் தெரிஞ்ச தூக்கி போட்டு மிதிப்பானே என்ன என்ன அது ஒன்றும் இல்லை, நல்ல ஐடியா தான். பட் என்ன பட்டு? அது சரி ஜேகே, நீ ஏன் இதெல்லாம் கேட்குற? யாருக்கு இதெல்லாம் கேட்குற? அது வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுக்கு தான் கேட்குறேன். உண்மையாக ஃப்ரெண்டுக்கு கேட்குறியா இல்லை உனக்கு கேட்குறியா? சேச்சி ஃப்ரெண்டுக்கு தான்டா கேட்குறேன், எனக்கெல்லாம் நான் ஏன்டா கேட்க போகிறேன், எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. அதுவும் கரெக்டு தான். இந்த பேர் போய் சொல்லலை, சே சத்தியமாக சொல்லடா அலெக்ஸு, நீ ஏன் இது பண்ணுற? எதனா சொல்லணும் சரியா? கண்டிப்பாக சொல்வேன்டா, கவலைப்படாத. அம்மா வீட்டுக்கு போகலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஏன் வந்து எதுக்கு வருதுன்னு கேட்கும். ரீசனை சொன்னோன்னா இவன்கிட்ட போட்டு கொடுத்துரும், இவனை தூக்கி போட்டு மிதிப்பான். சொல்லிட்டா வேணாவா, செம்மையாக கற்றுவான் இவன். வேணாம், அம்மா வீட்டுக்கு போகணும், ஆனால் எப்படி போகிறது அதுவும் எனக்கு ஒத்துக்கணும். ஓகே நீ சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது? ஓகே யோசிச்சுக்கே, இத்தனை ஒரு சாக்கு கிடச்சா போதும், நீ கிளம்பி போயிடலாம் அம்மா வீட்டுக்கு. ஜேகே மேலே இருக்கான், அப்போ கீழே ஒரு வாய்ஸ், ஜேகே வந்துட்டான்டா. ஐயோ வந்துட்டானே, இப்போ நான் இன்னும் படிக்கூட இல்லை, கையில் வர ஃபோனு செத்தான் எனக்கு. புக்கு எடு கேவன் ஏதோ ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்கான். மேலே வரும்போது ஜேகே பேர் சொல்லிகிட்டே வரான். இப்போ எதுக்கே என் பேர் ஏன் விட்டுனே வரான் மேலே? வந்துட்டான் படி என்ன வேர்டிங்ஸில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தலையில் வச்சுட்ருக்கேனா? ஐயோ என்ன கூப்பிட்டுட்டு இருந்தா? நான் கூப்பிட்டது உங்கள் காதில் விழலையா? இல்லை படித்தேன், தான் உண்மையாக படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் கேட்கல. என்ன விஷயம்? எங்கே வந்து நெல்லு, ஏன் நீ என்ன தான் சொல்வியா? வந்து நெல்லுண்ணா. என்னட்டே ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன், கிளம்பு. எங்க? வெளில போகிறோம் வா. வெளில போகிறோம்மா? என்ன திடீர்னு சொல்கிறேன், நான் ஒன்றும் ரெடி ஆகல. இதுவே நல்லா தான் இருக்குது, வா. இருட்டே எங்கே போகிறோன்னு கூட சொல்லாமல் நீ பாட்டு கூப்பிட்டு போகிற. என்ன கூப்பிட்டு வர மாட்டியாண்ணா? அப்படி இல்லை, எங்கே போகிறோன்னு சொன்னால் ரெடியா. அழகாக இருக்க, நல்லா இருக்க, இதுக்கப்புறம் என்ன வேணும்? ஒன்றும் தேவையில்ல, ஃபோன் மட்டும் எடுத்துக்கோ. சரி இரு, இதை மட்டும் எடுத்துக்கொண்டான். எங்கே கூட்டின்னு போகிறான்? வா இதோ வரேன். தாம்மா பொறுமையாக பேசணுன்றது இவன் அக்கறாதிலே இல்லை போலையே. ஜேகே வந்துட்டு இவன் காரில் போய் காஞ்சிட்டு இருக்காங்க. ஜேகே எங்கே கூட்டின்னு போகிறான்னு தெரியலையே. இவன் கூப்பிட்றான்னு நானும் கிளம்பி போகிறேன். எங்கே போகிறோமோ தெரியலையே. கடவுளே, லைப்ரரிக்கு மட்டும் கூட்டின்னு போனான், நான் காலி. கார் எத்தனை போய் ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நிறுத்துகிறான். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கிளம்பி உள்ள போ. உள்ளே போன்னு சொன்னேன். சரி உள்ளே போனால் நான் பாட்டும் தனியாக போய் நிற்கணுமாடே. வாடா கூட உள்ளே போன்றான் இவன் பாட்டினேன். எதுக்கு இங்கே வந்திருப்போம்? ஒரு வேறு கேண்டில் லைட் டின்னரோ? அவ்வளோ அறிவெல்லாம் இல்லையே இவனுக்கு, எதுக்கு இங்கே வந்தோன்னு தெரியலையே. டேவும் பின்னாடியே வந்துட்டான். ஸோ அவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜேகே அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா அண்ட் தென் மற்ற கொஞ்சம் பேர்லாம் வந்திருக்காங்க. ஜேகேக்கு அப்போ தான் புரியுது, ஓ ஃபேமிலி மீட்டப்போ இருக்காதே, இந்த குடும்பம் இப்பெல்லாம் பண்ணாதே, எதுக்கு ஒன்றா கூடி இருக்குன்னு வர தெரியலையே. எங்கள் அப்பா வேறு இருக்கான். ஐயோ கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காரு ஜேகே. எப்படின்னா இவன் கூட வீட்டுக்கு ஓடிடு, எப்படின்னா ஓடிடு ஜேகே. இவன் கூட இருந்தேன்னு நீ காலி, நீ எக்ஸாம்ஸ் வேறு வருது, நான் சாவடிச்சிடுவான். படின்ட்டு கிளம்பிட்டு அம்மா கூட அப்படியே ஓடிடு. ஓகே கடவுளாக கொடுத்துருக்க வாய்ப்படா, மிஸ் பண்ணிடாதடா. ஜேகே புலம்பிட்டு அங்கே நிற்கிறான். எதுக்கு இங்கே நிற்கிற? ஒன்றும் இல்லை வரேன். ஜேகே அவங்க எல்லாருக்கிட்டே நல்லா பேசுகிறான். அவங்க அம்மா என் பையனை நல்லா பார்த்துக்கிறானாடா? நல்லா பார்த்துக்கிறேன் ஆண்டி, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஜேகேட்டே அவங்க அம்மா கிட்டேன், ஆண்டி கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, திடீர்னு என்ன ஒன்றா மீட்டிங்? அது வேற ஒன்றும் இல்லை ஜேகே, தோணுச்சு எல்லாருக்கும்ன்றதை விட எனக்கு பர்சனலாக உங்களெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் ஒன்றா கும்பலாக இருக்கலாமே நினச்சேன். ஸோ எல்லாருமே ஓகே மீட்டிங்மாக வரலான்னு. ஓஹோ ஆண்டி தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் பையனை ஓகே சொல்லிட்டாரு. அதுவா, நீ மட்டும் வரலன்னா அவனை கூட்டிகிட்டு வரலன்னா நீ அவ்வளோதான், எதுவோ சொன்னேன்டா, அதெல்லாம் வேணாம் விடு. ஆண்டி என்ன சொல்லி கூப்பிட்டுங்க ப்ளீஸ் சொல்லுங்களேன். எதுக்கு? அடுத்த தாட்டி நான் எங்கன்னா கூப்பிட்டேன்னா வரலண்ணா அதை சாக்கு வச்சு நானும் கூப்பிட்டுப்பேன்ல, ப்ளீஸ் ஆண்டி. வேற ஒன்றும் இல்லைப்பா, அழுது சாதிச்சேன், நீ மட்டும் வரலண்ணா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி அழுது சாதிச்சு தான், வேற ஒன்றும் இல்லை. வேறு எது சொன்னாலும் அப்படியே உன் புருஷனும் வந்துட மாட்டான், வேணாம் விடு. ஓ அதனால தானா? நீங்கள் அழுது சாதிச்சிட்டிங்கன்னா வந்துடுவான், நான் அழுதனா என்னை மேலே 2 போட்டு மாய முட்டுருன்னுவான். என்னடா? ஒன்றும் இல்லை ஆண்டி. இப்போ ஜேகே அவங்க அப்பா, ஜேகே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல். ஏன் தகப்பா, உன்னை தானே தேடிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வச்சு. சரி ஜேகே. ஆம்பா, அதான் கேட்டதுக்கு பதிலே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, ரொம்ப
ஜேகே அவங்க அப்பா அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் ஜேகே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என் சந்தோஷம் ஒரேடியாக போயிடுச்சேடா. நம்பி ஒன்றும் பொறுத்தல ஜேகே, வீடு வேறு என்ன பண்ணுறது, உன் தலையெழுத்து தான் இருக்குது, நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. டைம் இப்படி தான் பாஸ் ஆகுது. ஜேகேயோட ஹிப்பில் கையை போட்டு க்ளோஸாக இருக்கிறான். ஜேகே ஷாக்கை திரும்பி பார்க்குறான். கிளம்பலான்னு சொல்லு. கொத்தாதடா, வீட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. நீங்களே சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன் உனக்கு ஒரு நேரம் நான் வீட்டுக்கு போய் படிக்கணும்ல. சொல்லு. படிக்கணுமா? அது நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. சரி சொல்கிறேன். ஆண்டி சொல்லுப்பா ஜேகே. நாங்கள் கிளம்புறோமே. என்ன அவ்வளோ சீக்கிரம்? அது ஒன்றும் இல்லை, டைம் ஆகுது. அது மட்டும் இல்லைம்மா, நாளைக்கு அவன் வேறு போய் படிக்கணும், அதனால் கிளம்புறோம் நாங்கள். அவங்க அம்மா ஜேகே போய் ஆகணுமா என்ன? வேணாம் ஆண்டி, இங்கே இருந்துரு. சொல்லுப்பா. போய் ஆகணும் ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். மனசே என்னடா இங்கேருந்து கிளம்புறதுக்கு. சரி ஓகே, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகே அவங்க அம்மா தெரியும். ஜேகே என்னம்மா, நீ வேணா வீட்டுக்கு வரியாம்மா? வீட்டுக்கு வரையா ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போறியா? இல்லை போகிறனாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மைண்ட் வாய்ஸோ நன்றி சொல்வே வந்துடுறேன் வீட்டுக்கு. அப்போட்டே ஜேகே பார்த்து முறைச்சிட்டு, வீட்டுக்கு போறியா? ஜேகே நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு தானே எக்ஸாம் இருக்குது, நான் போய் படிச்சுப்பேன். பிரச்சனை இல்லை எனக்கு. ஜேகே இங்கே பாரு கொஞ்சம். என்னட்டே என்ன இப்படி முறைக்கிறான்? ஒழுங்கு முறையில் கிளம்பி வீட்டுக்கு வா. வர முடியாது போடா. எது ப்ளீஸ் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அம்மா அப்பா பார்த்து. நான் அவங்க கூட போய் தங்கிட்டு நான் ஒரு 2-3 நாள் கழித்து வரேன். நீ ப்ளீஸ் ஒழுங்கு முதல் கிளம்புன்னு சொன்னேன். வர முடியாது போடா. என்ன பண்ணுவேன்? ஜேகே வா, சொல்லிட்டு வா. அது ஏன் உங்கள் அம்மாவும் டே விட்டு போடா, பாவம் அவனும் கல்யாணம் உன் கூட தானே இருக்கான். அவங்க அம்மா அப்பா கூட ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வரட்டும், பிரச்சனை இல்லை, விட்டு போ. சும்மா உன் கூட இருக்கணும்னு இது பண்ணாத. இதான் படிச்சுட்டே இருக்கணும்னுவ, அவனையும் அப்படி டார்ச்சர் பண்ணுவேன். கரெக்டத்த பாவம் பிள்ளை. அப்போட்டே ஜேகே பார்த்து முறைக்கிறான். வீட்டுக்கு அவனுக்கு இருக்குது, நான் வீட்டுக்கு வந்தால் தானே. அதை நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, பிரச்சனையே இல்லை, ஜாக்கிரதையாக இருங்க. போயிட்டு எது வந்தாலும் கால் பண்ணுங்கள் சரியா? உன் புக்ஸ்லாம் வீட்டில் தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. நான் ஜிமின்கிட்ட பிடிஎஃப்பில் ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லிக்கிறேன், நான் அதெல்லாம் பார்த்து படிச்சுப்பேன். அதை கண்டிப்பாக படிச்சுட்டு வருவேன். சரி ஜேகே அவங்க விட்டு போதும் மனசே இல்லை. இருந்தாலும் சரிம்மா நான் உன்னை கிளம்புறேன். பாய் ஆண்டி, பாய் அங்கிள். அப்போ தான் ஜேகே சந்தோஷமாக உட்காந்துருப்பான். கடவுள் இருக்காண்டா குமார். ஜேகே அவங்க அப்பா, ஜேகே நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கா? எக்ஸாம் இல்லைப்பா, அவர் தான் டெஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம் எப்போ வருது? நாளன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன்ப்பா. நாளன்னைக்கா? மாப்பிள்ள பா, போகிறவர் ஏன்ப்பா கூப்பிட்றேன்? இருடா. காதில் வாங்காமல் கிளம்பிட்டான். அவன் கிளம்பிட்டான். காதில் மட்டும் வாங்கியிருந்தான் காலி. பா என்ன, யாருக்கு ஃபோன் பண்ணுறா? மாப்பிள்ளைக்கு தான். பா எதுக்குப்பா அவருக்கு ஃபோன் பண்ணுறா? ஜிகே அவங்க அம்மாவும் எதுக்குங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சும்மா ரீ இவங்க கால் அட்டன் பண்ணி, ஹலோ மாப்பிள்ள கிளம்புறீங்களா என்ன? இல்லை பார்க்கிங் ஏரியாவில் தான் இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா? ஏன்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வாங்கினேன். சரி ஜேகே அவங்க அப்பா கிட்ட, பா இப்போ எதுக்குப்பா அவரை கூப்பிட்ற? கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன். பா நீ ஏன்பா, என்னப்பா உனக்கு இப்போ பிரச்சனை? எதனால் மறந்துட்டியா? அதெல்லாம் வேணுமா என்ன? சொல்லு, எதனாலும் செய்கிறேன். இப்போ எதுக்கு அவர் கூப்பிட்ற? இவன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறான். ஜேகே அவங்க அப்பா கிட்ட, அங்கிள் எதுக்கு கூப்பிட்டுருந்தீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு எக்ஸாம் எதனா இருக்கா என்ன? எக்ஸாம் நாளைக்கு இல்லை, பட் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா கிளாஸஸும் எல்லா ஸ்டாஃப்ஸும் வைக்கிறாங்க. ஓஹோ சரி. அப்போ ஜேகே பா, அதுதான் நானும் சொன்னேன். வாயை முடி ஜேகே, நானும் இதை தானே சொன்னேன், இவனும் இதை தானே சொல்கிறான். நான் இந்த எக்ஸாம் ரொம்ப எப்படி சொல்கிறப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? எது சொல்கிறீங்க அங்கிள்? அதான் நீங்கள் வைக்கிறீங்களா, இது இம்பார்ட்டன்ட்னு கேட்டேன். ஆமாம் அங்கிள், இதில் இருக்க மார்க்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் நாங்கள் அதில் போடுவோம். புழுவுறோம் அப்பா, அப்போல்லாம் இல்லைப்பா, போய் சொல்கிறாருப்பா, சும்மா தான் டெஸ்ட் வைக்கிறாருப்பா. ஜேகே வாய முடுன்னு சொன்னேன். புழுவுறானே வாய் மேலே வச்சுக்கில் உட்காந்துட்டான். போய் சொல்கிறான். அப்போது இதில் ஃபெயில் ஆகிட்டா என்ட்ரன்ஸ்க்கு அந்த எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாமுக்கு அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டோம் அங்கிள். ஸோ அலோவ் பண்ணுவோம் தான், பட் இருந்தாலும் மார்க்ஸ் மற்ற எல்லாத்துலேயும் லோவாக எடுத்துகிட்டு இதுலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அலோவ் பண்ணுறது கஷ்டம் அங்கிள். ஓ கரெக்டு, சரிப்பா. அப்புறம் நீ அவனை கூட்டின்னு போ அங்கிள்.
அவனை கூட்டின்னு போன்னு சொன்னான். அவன் வீட்டில் வந்து படிக்க மாட்டான், அதனால தான் அவன் வரேன்னிட்டு இருக்கான். ஏங்க வாயை மூடுறி, அவன் வந்து அங்கே படிப்பான் நான் சொல்லு. அவன் எதுக்கு இப்போ வரேன்னிட்டு இருக்கான்? அங்கே வந்தானா அவன் ஃபோன் தான் நோண்டிட்டு இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான், படிக்கவே மாட்டான். அந்த உருப்படாத அந்த 2 கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கும். அங்கே வந்ததுக்கு வரவே தேவையில்ல. அவன் இங்கே இருந்து அவர் கூடனா போனான்னா படிக்கவாது செய்வான். பா வாயை மூடுறா, கிளம்பி போ அவர் கூட. பா பா பாத்ரூம் வாயை மூடினாங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கோம். மாப்பிள்ளைட்டு வந்து விடுங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்து வந்து விட போகிறாரு. எக்ஸாமில் முடிச்சுட்டு வந்து வா வீட்டுக்கு. வேணாண்ணா எக்ஸாம் முடிச்சுட்டு வரவே மாட்டேன் போடா. ஒரு நாள் தங்கிட்டு போகிறோம் தானே சொல்கிறேன், அது கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன். நீ வந்து மாதம் கிடக்கான் கூட தங்கு, அதெல்லாம் எப்போ எக்ஸாமில் முடிச்சுட்டு வந்து தங்கு சரியா? இப்போலாம் அலோவ் கிடையாது. நீ கிளம்பி மாப்பிள்ளை கூட போ. செம்ம ஜாலியா ஜேகே கூப்பிட்றான். கிளம்பலாமா? வரேன் இருங்க. ஜேகே அவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன். உங்கள் அப்பா பார்த்து மட்டும் முறைச்சிட்டேன், கிளம்புறேன். போ பார்த்து. போகிறேன். இந்த மனுஷனுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இவருக்கு போலே வந்து பண்ண தான் நான் பெரிய பாவம். ஏன் ஜேக்கும் கிளம்பும்போது ஜேகே அவங்க அப்பா மாப்பிள்ள சொல்லுங்க அங்கிள், அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு இது வாங்கணும், டிகிரி ஹோல்டராக வரணும் சரியா? ஜேகேவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான் இவன். ஓகே மாமா வந்துடுவான் அப்படின்னு பெரிய காமெடி பண்ணிட்டாரன். பெதுக்கு அவர் சிரிக்கிறாரு. பா நீ வேற ஏன்ப்பா வெறுப்பேற்றிட்டு அப்புறம் அவனை ஒழுங்காக படிக்க வைங்க. படிக்கலாம் மண்டியிலே கொட்டி படிக்க வைங்க. அவனை தூங்க விடாதீங்க. எக்ஸாம் டைமில் நல்லா தூங்கி வழிவான். அவனை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஃபோனை முக்கியமாக நோண்ட விடாதீங்க அவனை. ஆமாம் நீ சொன்னாலும் சொல்லணும், அவன் நோண்ட விட்டுருவான் அப்படின்னா. ஜேகே பார்த்து போலாமா? அப்போ ஜேகே அவங்க அப்பா பார்த்து உன்னால என்ன பண்ண முடியுமா? போலாமா? போலாம் வாங்க. வந்ததுக்கு நல்லா செஞ்சுட்டாங்க. ஜேகேவும் வீட்டுக்கு போய் தூங்கலாம்னு நினச்சிருப்பான். ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்பான். ஆனால் தூங்க விடாமல் படிக்க வச்சுட்ருக்கான். ஜேகேக்கெலாம் ஒரு கட்டத்துக்கு முடியல. என்னால் சத்தியமாக முடியாது, எனக்கு செம்மையாக தூக்கம் வருது, நான் தூங்குறேன் நீ ப்ளீஸ். சரி ஓகே தூங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னாங்க ஜேகே தூங்க போயிட்டான். இவன் ஜேகேவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருடா ஒன்றும் கிராஜுவேட் ஆகலாம், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துக்கலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ ப்ளீஸ், எது வந்தாலும் காட்டாதடா காட்டாத. என்னை பார்த்தாலே என்ன பண்ணுது, ஆனால் திரும்பி படுத்துடும் தேவையான திரும்பி படுத்துட்டான். வேலை முடியல. ஜேகே பார்க்க அவனுக்கு மூட் ஆகுது. இதுக்கு மேலே எங்கே இருந்தால் கன்ஃபார்ம் என்ன பண்ணிடுவேன், கிளம்பி கீழே போக வேண்டியதான். அவனோட பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு கீழே கிளம்பி போயிட்டான். இதே மாதிரி தான் டேஸும் பாஸ் ஆகுது. டேவை வந்து ஜஸ்ட்டு இது பெர்மனெண்ட்டாக ஆக்கியிருக்க மாட்டாங்க. டேவோட இதுக்கு வேறு யாருனா வந்து அவனை போடலாம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ யாருமே வரதுனால டேவை பெர்மனெண்ட்டாக ஆக்கியிருப்பாங்க. அங்கே இருக்க பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், ஜூனியருக்கெல்லாம் மாதிரி இருக்கும். இதுதான் ஜேகே அவங்க எல்லாருக்குமே. ஜேகே எங்கள் கிளாஸ் ரூம் பாதி பேருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இவனை ஏன்டா பெர்மனெண்ட் ஆக்குனீங்க, செத்தோம் போ, இதுக்கு மேலே ஃப்ரீடம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் நம்ம காலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசுக்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப உயிரை வாங்குவான். ரொம்ப ஃப்ரீ பீரியடில் படிக்கிறது மட்டும்தான் வேலைன்னு சொல்லி ரொம்ப உச்சகட்டமாக உயிரை வாங்குறான். கேட்கலாம் என்னடா வாழ்க்கை இது, அவ்வளோதான் வெறுத்துட்டானுங்க, பாதி பேர் வாழ்க்கையை வெறுத்துட்டானுங்க. இதே மாதிரி தான் டேஸஸ்லாம் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஜேகே ஃபைனல் இயர் வந்துட்டான். என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாலாம் கேட்கக்கூடாது, இட்ஸ் இமேஜினேஷன் ஸ்டோரி ஓகேவா? பேக் டு த ஸ்டோரி. இப்போ ஜேகேயோட கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறதுலன்னா இப்போ சார் ஃபைனல் இயர்ன்றதுனால அவனுக்கு தனி ஸ்டாஃப்ஸ் தான் வருவாங்க. ஆனால் ஜேகே டெய்லியும் ப்ரே பண்ணுறது ஒரே ஒரு விஷயத்தை தான், எந்த ஸ்டாஃபும் போகக்கூடாது, அதுக்கு பதில் என் புருஷன் வந்துடவே கூடாது அப்படின்ட்டு தான் அவன் டெய்லியும் ப்ரே பண்ணுவான். ஜேகே நல்லாவே படிப்பான். ஏன்னா காலேஜில் படிக்கலனாலும் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக படித்தாகணும். வந்து ரொம்ப உச்சகட்டம் பண்ணுவான், படின்னு சாவடிப்பான். அதில் ஜேகேக்கு பழகிடுச்சு. அவ்வளோதான், இது முடிச்சுட்டு வெளில வந்தால் தான் கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருக்கணும்ன்ட்டு அவன் டிசைட் பண்ணிட்டான். அவனோட மைண்ட் செட் இப்போ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வந்துடணும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் படிக்கவே கூடாது, அவன் வாழ்க்கையை வெறுத்துட்டான். அப்படி படித்தாலும் இவன் இருக்கிற காலேஜில் சுத்தமாக போவே கூடாதுன்னு யோசிச்சுட்டான். ஒன் டே ஜேகே, ஜிமின், அலெக்ஸ் 3 பேருமே காரிடோரியம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அலெக்ஸும் ஜிமினும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நார்மல் கான்வர்சேஷன் தான். சில கிளாஸ் ஸ்டாஃப்ஸை பற்றி பேசிட்டு கடைசியாக டேக்கிட்ட வராங்க. மச்சான் அந்த சார் இருக்கார்ல, ஆமாம் இருக்கார், அதுக்கு நடா அவருக்கு கூட ப்ரொபோசல்லாம் நிறைய வந்ததே. ஆமாம் அவருக்கு கூட கல்யாணம் ஆகிடுச்சுல. ஆமாம் ப்ரொபோசல் இது லவ் லெட்டர் இல்லாமல் வந்து தான். இப்போ ஜேகே தான் அலெக்ஸ் மண்டியிலே போட்டு ப்ரொபோசல் எருமை ப்ரொஃபஸரில் ஆனால் நீ வேறு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்ட்டு ப்ரொபோசல் தான், அதான் வந்து தான். யார்டா அந்த அன்லக்கி ஃபெல்லோ, இவனை பற்றி தெரிஞ்சு மாடா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதாண்டா எனக்கும் டவுட்டு, வந்ததோ இல்லை இவனுங்களாம் கிளப்பி விட்றானுங்களான்னா அதுவும் தெரில. ஜூனியர்லாம் செம்மையாக மாட்டின்னு முழிக்குதுங்க, எல்லாம் பாவும் வச்சு செய்கிறானா, செத்துச்சுங்க எல்லாம். ஜிமின் தான், அட நீ வேறடா,
அவன் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டான். இப்போ இருக்கிற ஜூனியர் பசங்கிட்ட அப்படிலாம் இல்லையா, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறானா, படிங்க ஓரளவுக்கு இது பண்ணுங்க அப்படின்றானா, அப்படியே மாறிடானா. நம்மக்கிட்ட தான் அப்படியே ஒரு மூஞ்ச கடை இது பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோலாம் ரொம்ப ரொம்ப அவன் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கான். பட் வந்து ரொம்ப முன்னாடி நம்மளெல்லாம் பிடிச்சி வச்சு புடி புடி படி படி படின்னு இருந்தான். அந்த மாதிரிலாம் இல்லையா. இப்போது ஓரளவுக்கு ஏதோ படிங்க, ஆனால் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கான். அடிக்கிறான்னா அதே மாதிரி நம்மளுக்கிட்ட என்னெல்லாம் பண்ணால் தான் பண்ணுறான். பட் நம்மளை ரொம்ப பிடிச்சிச்சா இவங்க வந்து அந்த அளவு கூட பண்ணுறது இல்லையா. அவன் மேபி அதனால கூட எதனால லெட்ரு வந்திருக்கும். அதனாலும் பாவண்டா அவங்க ஒய்ஃபு. ச்சே, போய் இவங்கிட்ட போய் மாட்டிக்கினேன் பா உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருப்பேன் எப்போத்தாலும். இவன் ரொமான்ஸ் பண்ணுவானா மாட்டானாலும் கூட தெரியலையாடா. அலெக்ஸ் தான் டே நீ வேற இப்படி இருக்கவங்கள மட்டும் நம்பவே கூட சைலண்ட்டாக இருக்காங்கல்ல, இவங்க தான் அல்ட்ரா லெஜெண்ட்ஸாக இருப்பாங்க. நம்பாத இருந்தாலும் பண்ணுவாருன்னு தோணுது உனக்கு. எனக்கு என்னமோ தோணலடா அது. டே இந்த ஜேகே என்ன எப்படிங்கிறான்? டே ஜேகே என்ன சின்ன யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் பேசல. டேய் இல்லை சும்மா சார் பார்த்தா பேசணும். நீ என்னத்தை யோசிச்சுட்டு இருந்த? நான் தான் ஒன்றும் இல்லைன்ட்டல, வாங்க கிளம்பலாம். எங்க கேன்டீனுக்கு தான் வாரேங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே செம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. விஜய்கே சொல்லு. உனக்கு டீசரு இதேமாரி சொல்கிறது லவ்வபிளாக இருப்பாருன்னு யோசிக்கிற. எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபேஸில் ரொமான்ஸே இருக்க மாட்டேங்குது. அவர் ரொமான்டிக்காக இருப்பாரான்றதே டவுட்டாக இருக்குது. அதான் நான் தான் சொன்னேன்ல. இல்லைடா ஜெமன், நீ சொல்கிறது ஒரு வேலை ஏற்றுக்க முடிஞ்சாலும் ஒரு பக்கம் ஏற்றுக்க முடியலடா. போடுறா நம்மக்கிட்ட சிடுசிடுன்னு தான் இருக்கார். அவங்க ஒய்ஃப்கிட்ட எப்படி இருக்க மாட்டாரு என்ன நிச்சயம். இப்போ அவர் சிடுசிடுன்னு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, ரொமான்டிக்காக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன. நீ என்ன பண்ண போகிற? நீ ஒன்றுத்தையும் பண்ண போகிறது இல்லைல்ல. கரெக்டாக சொன்னடா ஜேகே. இல்லைடா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பட் எனக்கு என்னமோ இடிக்குது எங்கேயோ. எனக்கு தெரிஞ்ச அவர் ரொமான்டிக்காக இருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. இப்போ ஜேகே அலெக்ஸை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணுறான். அட பாவிகளா, 6 மணிக்கு மேலே அவன் அவதாரம் என்னன்னு தெரியாமல். ஜேகே ஏன் சிரிக்கிறா? ஒன்றும் இல்லை, நினச்சேன் சிரித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் 3 பேரும் கிளம்பும்போது அப்போ வழியில் ஒருத்தன் ஜேகே சீனியர் உங்களை சார் கூப்பிட்டாரு. எந்த சார்? சார் தான் கூப்பிட்டாரு. அவர் கேபினில் போய் உங்களை மீட் பண்ண சொன்னார். நான் கிளம்புறேன். அப்போ ஜெமினும் அலெக்ஸும் அவரே என்கிட்ட ஒன்று மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தெரியல, மேபி வேறு எதனா புக்ஸ் நோட்ஸ் வாங்குறதுக்கு கூப்பிட்ருக்கலாம். என்னோட ஏற்கனவே இருந்த நோட்ஸ் கூப்பிட்ருலாம். கரெக்டு தான். நீ எங்கே அதெல்லாம் தூக்கி போடுவேன்? நீ தான் பொக்கிஷம் மாதிரி எடுத்து வச்சிருப்பல. போய் பார், போய் எது கூப்பிட்டான்ட்டு. சரி நான் போகிறேன். நீங்கள் கேன்டீன் போய்ட்டு எது வாங்காமோ வாங்கிட்டு கிளாஸ் ரூம் வந்துடுங்க, அங்கே போய் சாப்பிடலாம். என்னை விட்டு சாப்பிட்டீங்க அவ்வளோதான் நீங்கள். சரிடா இதே டேவோட கேபின் போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா யாருமே இல்லை. இவன் தானே கூப்பிட்டோன்னு சொன்னாங்க. வேறு யாரும் கூப்பிட்ருப்பாங்களோ. ஏகேவும் திரும்ப போய்ட்டு சடனாக டே முன்னாடி நிற்கிறான். சிக்கே பாய்ந்துட்டான். என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரத்தில் பாய்ந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஜேகேவோட இப்போ சுத்தமரோட கை வைக்கிறான். கை அங்கே படுது. ஏன் அது படுறது தெரியலையா? பாருங்க, காலேஜு. ஆமாம் காலேஜ் தான். ஸ்டாஃப் ரூம் வர ஏன்னா வந்துட போகிறாங்க. தள்ளி போங்க, படுது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ அப்படியா? என்ன அப்படியா? நகருங்க, கிளாஸ் ரூம் போகணும்ல. போவேனாவே? என்ன போவேனாவே? 3rd இயர் வரேன், போய் ஆகணும். வழி விடுங்க. வழி விடுங்க, கிளம்பணும். ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னேன். வீட்டுக்கு எதுக்கு நம்ம போகணும்? நான் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன், ஏன் கத்துறேன்? சரி வீட்டுக்கு ஏன் போகணும்? டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணாமல் பிடிச்சிட்டு இருக்கான். பாரு வீடு வேணாம். என்ன வேணான்ற? வேணாம் தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? பட்டே ஜேகே இங்கே பாரு, என்ன பாரு. என்ன ஜேகே டேவோட ஐஸை பார்க்குறான். டேவோட ரைட் ஹேண்ட் ஜேகேவோட நெக்கில் ஹோல்ட் பண்ண மாதிரி அவனோட ஹேண்ட்ஸை வச்சு ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவோட நெக்கை க்ளோஸாக இருக்கிறான். வேணாம், சவுண்டு கேட்கும். கேட்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். சத்தியமாக முடியாது, சவுண்டு கேட்கும். பார்த்துக்கலாம்டா. இந்த கேஸ் ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்கு. அந்த கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக்குறான். ஜேகேவோட சீஸில் நெக்லெல்லாம் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். டே வேணாம். யாரும் வர போகிறாங்க. கேட்கவே இல்லை, அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். விட்டுட்டே கிஸ் பண்ணிட்டு கடிக்கிறடா அதே சாக்கில். ஐயோ உனக்கெல்லாம் இப்படி சொன்ன வேலைக்காகாது. ஜேகே டேவோட நெக்லே பிடிச்சி கடிச்சு வச்சிட்டான். இதுக்குள்ள இப்போ கடிச்சான். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல, வீடு விடேன். சும்மா இது பண்ணிகிட்டே இருக்கா. சீண்டிகிட்டே இருந்தால் இப்படி தான் பண்ண முடியும். ஜேகே அவங்க வந்து கிளம்பிட்டான். டைம் தான் பாஸ் ஆகுது. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஜேகே வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டே உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே ஒன்றுமே பேசல. அவன் பாட்டுன்னு போயிட்டு டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஜேகே கத்துறான். எதுக்கு இப்போ ஆஃப் பண்ணேன்? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் இருந்துச்சு தெரியுமா? எதுவும் பேசுறது மேலவா? மேலையா? எதுக்கு நான் வரணும்?
ஒன்றுமே பேசல, அப்படியே ஜேகேவை தூக்கிட்டான். ஜேகே டேய் டேய் விடடா, டேய் டேய் பேசுறதுக்கு என்ன தூக்குனா? டேய் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பேசுகிறானு பாரு. டேய் இங்கே பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? இறக்கி விட முடியாது. உன் ஜேகே வரும் இப்போ இறக்கி விடுறான். இப்போ இறக்கி எனக்கு கீழே வந்து மழை தூக்கிட்டு வந்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் டிவி பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நானும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்க்க வேண்டியதானே சேர்ந்து உட்காந்து, நீ தான் விட மாட்டேங்கிறியே. நான் ஒன்றும் விட மாட்டேங்கிறேண்ணா, புரியலை. டேய் நீ என்ன சொன்னியா, டிவி சொன்னியா? ஆப்வியஸ்லி ஒன்று தான் சொன்னேன். டே என்ன டேன்ற? நான் அப்பே காலேஜ்லேயும் சொன்னேன், நீ தான் வேணாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு. நான் எப்படி சொன்னேன்? நீ அப்புறம்னு சொன்னாலே நான் இதை இப்படி தான் எடுத்துக்க முடியும். அட பாவி, பேசுறதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு டே ஜேகே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான் டேக்கிடன்னு தப்பிக்க. டே விடுறதாவே இல்லை. செம்ம ஃபோர்ஸாக ஜேகே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கிஸ்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். பேச கூட அவன் டைம் தரல. டே நான் சொல்கிறது கொஞ்சம் கேள. டே நான் உங்கள்கிட்ட தானே பேசுகிறான். ஐயோ இது வந்தாலும் என்கிட்ட நீ அப்புறம் பேசு சரியா? ஏன் அப்படியே ஜேகே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எல்போ செஸ்ட்னு சொல்லி போய் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகே கொஞ்ச நேரத்தில் மூட் ஆகிட்டான். செம்மையாக ஜேகேயோட படம் ப்ளே பண்ணுறான். செம்மையாக அங்கே கேஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேவும் செம்மையாக மூன் பண்ணுறான். டே டே அப்படி தான் டே டே அங்கன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். டே 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 ஜேகே பார்த்து ஏன் வச்சுட்டா இப்போ ரொம்ப வலிக்கும் பார்த்துக்கோ. சரி ஓகே ஏன் இன்செட் பண்ணுறான் ஜேகேவில் தான். டே டே ஜேகே டேயோட ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். டே டே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. டே சரிடா போதும் போதும், நீ தானே கேட்டா என்ன போதும், நான் அதுக்கு மேலே முடியாது. சரிடா ஐயோ போதும்ப்பா, இதுக்கு மேலே முடியாது சத்தியமா. டே உன் ஜேகே நான் ஓவராக வரான். ஜேகே டேவை பார்த்து டே நான் விடன்னு கேட்கட்டா? கேளு என்ன? இல்லை ஃபஸ்ட் நைட்டில் ஒருத்தன் சொன்னான், நான் இப்போ மட்டும்தான் ஒன்று தொடுவேன், அதுக்கப்புறம் நீ முடிக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் எங்கிட்டே ஆளே காணும் கொஞ்ச நாளா. அவன் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருக்கான். ஊருக்கு போயிருக்கானா? சரி இப்போ ஏன்னா நீ குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கா? இல்லை அவ்வளோ நல்லா உன் மாதிரி பேசினிடா அன்றைக்கி மட்டும்தான், அதுக்கப்புறம் இல்லைன்ட்டு. இல்லை அதான் பார்க்குறேன் அவன் எங்கடா போனான்னுட்டு. லேடி ஜேகே சிரிக்கிறான். டே போதும் வாய முடிச்சுமா ஓட்டாத. ஓட்டலப்பா சொல்கிறேன், அவனை அழக்கானு அதான் சொல்லிட்டாலாம். அவன் தான் எனக்கு உன்னை பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியலடா. நீ இப்படி கிடையாதே, அதை தான் நானும் கேட்குறேன். என்னை மாற்றிட்டே நீ. ஆமாம் மாற்றிட்டேன். ஆமாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதான் எங்கள் கிளாஸுக்கு மட்டும் சுடுன்னு உருன்னு இருந்தா, இப்போது ஜூனியர் கிளாஸுக்குலாம் அப்படி இல்லையாமே, சார் மாறிட்டிங்களா? அது அந்த பசங்க படிக்குதுங்க. அப்போ நாங்கள் படிக்காத பேட்ச்சு. உண்மையும் ஒத்துக்கோ படிக்காத பேட்ச் தானே, அந்த அளவுக்குலாம் கிடையாதுல்ல. இப்போ நான் ரொம்ப சிரிக்கிறேன் இது பண்ணுறியா? அதான் சொல்லிட்டேன் மாற்றிட்டேன்ட்டு. போதும் ஜேகேயோட கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். சல்லக்குட்டி இல்லை சரி நான் சல்லக்குட்டி தான், தூங்கு. சும்மா நோயின்ட்டு இருக்கான். நான் நோயின்ட்டு இருக்கேனா? அப்படிலாம் இல்லைல்ல, இவன் சல்லக்குட்டி தான், படுத்து தூங்கு. ஜேகே டேக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் அப்படியே படுத்து தூங்குறான். இதோட அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீட் ஆகுது. இதோட போதும்டா, இதோட முடிச்சு போக்கே. ஆக்சுவலாக இதை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் நான் எந்த அழகில் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியல உண்மையாக சீரியஸாக. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுது. பட் எனக்கு தெரியல, இதே நான் 3 நாளாக ட்ரை பண்ணேன். உண்மையாக உட்காந்து 3 நாளாக போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பாதியே போட்டிருக்கலாம், இருந்தாலும் சரி போட முடியல என்னால். அதனால் வேணான்னு சொல்லி ஒரு டே ஃபைனல் பார்ட்டே போட்டுட்டேன். அண்ட் தென் நான் அந்த ஜேகேவோட இது அன்றைக்கி பர்த்டே போட்டேன்ல, ஆக்சுவலாக அது நான் ஃபுல்லாகவே ஒன் ஷாட் மாதிரி தான் போடுறது இருந்தது. இந்த என்னன்னு தெரியல, யூடியூப்பில் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. 1 hour கிட்ட வரும். அது வரலன்னு நான் அதை பாதியாக கட் பண்ணி போட்டு அதுவே ரொம்ப இழுத்துடுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லை, செப்டம்பர் 4 அன்றைக்கி ஒரு பாப்பா பர்த்டே விஷ் கேட்டிருந்தாங்க பெரியதான். என்னால் அதையும் போட முடியலை. நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால் வாக்கு மீறக்கூடாதுன்னு போட்டுட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நான் போடாமல் தான் இருந்திருக்கேன். இன்றைக்கி சரி கேட்டுட்டாங்க போடணும்னு சொல்லி போட்டுட்டேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு வேறு. இதுக்கப்புறம் டைம் மேனேஜ் பண்ணி எப்படின்னா போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பெண்டிங் வச்சுருக்கேன், அதெல்லாம் முடிக்கணும். எல்லோரும் வீமந்து கேட்டுருந்தீங்களா, நெக்ஸ்ட்டு நான் அதை போடுறேன் ஓகேவா? அப்படி தான் சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக போட்டுடுறேன் ஓகே. இந்த ஃபைனல் பார்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், எதனா மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பைடா பெரிஸ். அதுக்கு முன்னாடி முக்கிய அறிவிப்பு ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எதுக்கு ஸ்டார்ட் பண்ண எனக்கும் தெரியலை. சரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே. யாருக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பைடா பெரிஸ்.